கொஞ்சம் எஸ்பிஐ கிளர்க்கு ப்ரிலிம்ஸில் நோட் பண்ண விஷயம் என்னென்னா, நிறைய பேர் வந்து ரீசனிங்கில் வந்து மார்க்கு அட்டெம்ப்ட் கம்மியாக கொடுத்துருங்க. ஸோ அதுக்கான ரீசன் என்னென்னு தெரியுமா? நிறைய பேர் வந்து எப்பயுமே வந்து ரீசனிங் எல்லாமே நல்லா பண்ணுவாங்க. பட் ஏன் இந்த வட்டம் வந்து ரீசனிங்குடைய அட்டெம்ப்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப ரெடியூஸ் ஆகிருக்குது? ஆக்சுவலாக அதுக்கு ரீசன் வந்து நான் சொல்கிறேன். ஸோ ஆக்சுவலாக வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம டெஸ்ட்டு போடுறோம், அதில் ஒரு 30+ வருது. ஸோ வாட் வி திங்க்னா நம்ம வந்து ரீசனிங் நல்லா பண்ணுறோம் அப்படின்ட்டு நம்ம நினச்சிக்கிறோம். பட் அது உண்மை கிடையாது. ஓகேவா? நீங்கள் பாலிபோர்டு ஏதோ ஒரு டெஸ்ட்டில் நீங்கள் போடுறீங்க வைக்கிறீங்கன்னா, நீங்கள் ஒரு சைட் தான் யூஸ் பண்ணுவீங்க. மேபி சிலவங்க 2 to 3 சைட் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? நம்ம ரீசனிங்கில் 30+ அங்கே போடலாம். ரியல் எக்ஸாம் 30+ போடுவோம்னா கிடையாது. ஏன்னா ரியல் எக்ஸாமுக்கும் இங்கே மார்க் போடுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இங்கே மார்க் போடும்போது உங்களுக்கு எந்த ஒரு ப்ரெஷருமே கிடையாது. எந்த ஒரு அடிஷ்னல் ப்ரெஷர் எதுவுமே உங்கள் மைண்டில் இருக்காது. சும்மா ஜாலியாக நீங்கள் மைண்டில் போடுவீங்க. பட் ரியல் எக்ஸாம் அப்படி கிடையாது. உங்களை சுற்றி ஏகப்பட்ட பேர் டெஸ்ட் போட்டுட்ருப்பாங்க. அது ரியல் எக்ஸாம். ப்ளஸ் இவ்வளோ அட்டெம்ப்ட் கொடுக்கணும். முந்தின செக்ஷன் நம்ம அட்டெம்ப்ட் கம்மியாக பண்ணிருப்போம். இதை மேபி ஏதாவது ஒரு 2 கம்மியாக பண்ணியிருப்போம். இந்த மாதிரி லாட் ஆஃப் விஷயம் வந்து உங்கள் மைண்டில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணிக்கிட்டே டெஸ்ட் போடணும். ஸோ இதுக்கும் அதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. நீங்கள் இங்கே 30+ போடுறீங்கன்னா அங்கேயும் போய் 30+ நீங்கள் போடுவீங்கன்னு சொல்லிட்டு கிடையாது. இங்கே நீங்கள் போடும்போது வந்து ஜாலியாக மைண்டில் ஒரு மைண்ட் செட் இருக்கும். பட் ரியல் எக்ஸாமில் அப்படி கிடையாது. ஓகேவா? ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஓகே, இது ஒன்று ரீசன். ஸோ நம்ம எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத விட நம்ம மைண்டு எப்படி அங்கே இருக்குது, ரியல் எக்ஸாமில் எப்படி இருக்குது. ஏன்னா அடிஷ்னலாக நீங்கள் ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் ரியல் எக்ஸாமில் வந்து உங்கள் தலை வந்து எப்படி இருக்குன்னா, இப்போ நீங்கள் நார்மலாக மார்க் போடுறீங்களா, இங்கே வீட்டில் போகிறதுக்கும் அங்கே போய் போடும்போது உங்கள் ஹெட் மேலே வந்து ஏதோ சம்திங் வெயிட் இருக்கிற மாதிரி இருக்கும். அடிஷ்னலாக ஒரு லேயர் மாதிரி இருக்கும். அது எத்தனை பேர் ஃபீல் பண்ணுவீங்கன்னு தெரியாது. ஸோ அது என்ன ரீசன்னா, உங்கள் மேலே ஒரு அடிஷ்னலாக ஒரு ப்ரெஷர் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் மேலே இருக்கும். ஸோ அதை ஹேண்டில் பண்ணணும் ஒன்று. ஸோ இது ஒன்று ரீசன், ஒன் ஆஃப் தி ரீசன். ரெண்டாவது ரீசன் லேக் ஆஃப் ப்ராக்டிக்ஸ். ஏன்னா இங்கே மார்க் போடும்போது நம்ம தான் ஈஸியான பஸ்ஸில் கேட்குறான், போட்டுருவோம், 30 2 டெஸ்ட் எடுத்தோமா போட்டோமா போய் அப்படின்ட்டு இருக்கும். பட் அது மட்டும் எனாஃபா கிடையாது. நீங்கள் ஏன் நான் லேக் ஆஃப் ப்ராக்டிஸ் சொல்கிறேன், நீங்கள் வந்து செட் ஆஃப் பஸ்ஸில்ஸை மட்டும்தான் நீங்கள் மார்க்கில் போடும்போது, இப்போ நீங்கள் பிஎம்னு எடுத்திங்கன்னா ஒரே மாதிரி பஸ்ஸில்ஸ் தான் அவங்க கொடுப்பான். அந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். இப்போ ஹாலிவுட் எடுத்திங்கன்னா பேட்டர்ன் ஒரே மாதிரி இருக்கும். நீங்கள் 20 டெஸ்ட்டும் எடுத்து போய் அனலைஸ் பண்ணி பாருங்களேன். அதில் இருக்கிற பஸ்ஸில்ஸோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் 3rd டெஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி பஸ்ஸில்ஸ், ஆனால் வேறு டேட்டா இருக்கும். அவ்வளோதான், வேறு மாதிரி கொஞ்சம். பட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம மைண்ட் அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிரும். ஸோ அந்த இடத்துல மட்டும் நம்ம வெறும் டெஸ்ட்டு மட்டும் போட்டால் பத்தாது. ஓகேவா? ஆக்சுவலாக வந்து நிறையா பேர் வந்து 35 மேலே எடுத்துருக்காங்க. நான் அதையுமே கேட்டேன். 35 எடுத்துக்கிறாங்க. 30+ நிறைய பேர் எடுத்துருக்காங்க. 32, 33, 34 எடுத்துக்கிறாங்க. 35 எடுத்துக்கிறாங்க. அவங்களால எப்படி போட முடிச்சு தெரியுமா? ஏன்னா அவங்களாம் வந்து வெறும் டெஸ்ட்டை மட்டும் நம்பி கிடையாது. அவங்களாம் ரீசனிங்கை நல்லா ஸ்ட்ராங் பண்ணி வச்சவங்க. சும்மா டெஸ்ட்டு மட்டும் இப்போ ப்ரிலிம்ஸ் வருதுங்கிறதுக்காக ப்ரிலிம்ஸ்க்காக டெஸ்ட்டு போட்டு அவங்க ஸ்கோர் ஏற்றினவங்க கிடையாது. அவங்களாம் வந்து முதல்ல ரீசனிங் ஸ்ட்ராங்கான பீப்புள். இப்போ ரீசெண்டாக அதுதான் பிரச்சனை. எதனால் ரீசனிங் இம்பார்ட்டன்ட்? இப்போ மற்ற 2 செக்ஷனை நான் சொல்லலை, ரீசனிங் செக்ஷனை மட்டும் நான் ஸ்பெசிஃபிக்காக ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கிலீஷ் செக்ஷனில் நீங்கள் 30க்கு ஒரு 14 எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை மிஞ்சி போனால் ஒரு 30% to 40% பீட் பண்ணுவாங்க, உங்களோட முந்தி எடுப்பாங்க. இதே குவான்ஸில் நீங்கள் ஒரு 20 எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 35க்கு உங்களை ஒரு 40 to 50% பீப்புள் பீட் பண்ணுவாங்க. ஆனால் இதே ரீசனிங்கில் நீங்கள் 25க்கு 25 எடுத்தால் கூட உங்களை 70% பீப்புள் பீட் பண்ணிடுவாங்க. ஏன்னா ரீசனிங் எல்லாருமே போடுவாங்க. ஸோ இப்போ ரீசனாக வந்து ஒன் இயர் படிக்கிறவங்க ப்ளஸ் 2 இயர்ஸ் கிட்டே இருக்கிறவங்க தான் இந்த ரீசனிங் அட்டெம்ப்ட் எனக்கு தெரிஞ்சு கம்மியாக வாங்கியிருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கான சரியான ஐடியா இல்லை, சரியான ப்ராக்டிக்ஸ் இல்லை. ஓகேவா? தேர்டு ப்ராக்டிக்ஸில் என்னன்னா அப்புறம் பிளட் ரிலேஷன். ஏன்னா இப்போ நம்ம மார்க் போடும்போது 20 மார்க் போட்டிருப்போம். ஓகேவா? 20 மார்க்கில் எல்லா மார்க்லேயும் பிளட் ரிலேஷன் இருக்காது. ஏதோ ஒரு மார்க்கில் இருக்கும், இன்னொரு மார்க்கில் இருக்காது. ஓகேவா? ஸோ இப்போ பஸ்ஸில் கூட 4 பஸ்ஸில் இருக்குது. ஒவ்வொரு மார்க்கும் 4 பஸ்ஸில். அப்போனா எத்தனை பஸ்ஸில் நம்ம போட்டிருப்போம். ஆனால் பிளட் ரிலேஷன் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ மார்க்கில் ஒரு பிளட் ரிலேஷன் இருக்க போகுது. இப்போ ரியல் எக்ஸாம் இப்போ நீங்கள் பிளட் ரிலேஷன் வந்து நீங்கள் ப்ராக்டிஸே பண்ணலை, ஜஸ்ட் மார்க்கில் அந்த கொஷின்ஸ் அப்ரோச் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா? தென் இப்போ ரியல் எக்ஸாம் போனீங்கன்னா எப்படி உங்களால் வந்து அந்த பிளட் ரிலேஷன்ஸை வந்து உங்களால் இது பண்ண முடியும், ஹேண்டில் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? ஹேண்டில் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ நிறைய பேர் அட்டெம்ப்ட் கம்மியான ரீசன், ஒன் ஆஃப் தி ரீசன் பிளட் ரிலேஷன்.
ஏன்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணவே இல்லையே. நம்ம மார்க்கில் வர கொஷின்ஸ் தானே போட்டிருக்கோம். தனியாக எங்கே இன்றைக்கி பிளட் ரிலேஷன் எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. அப்புறம் எப்படி எக்ஸாமில் உங்களுக்கு வந்து பிளட் ரிலேஷன்ஸ் உங்களால் டக்குன்னு போட முடியாது. ஏன்னா லேக் ஆஃப் ப்ராக்டிஸ் இல்லை. ப்ராக்டிஸ் இருந்தால் மைண்டுக்கு அது தோணும், அந்த டக்குன்னு அதை அடாப்ட் பண்ணும். இந்த டேட்டா ஓகே இப்படி எடுத்து ப்ராக்டிஸ் இல்லை. ஓகே, தென் லாஸ்ட் வந்து கொஸ்டின் சூஸ் பண்ணுறது. இந்த கொஸ்டின் சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணிட்டீங்க, ஃபஸ்ட்டு மிஷினைஸ்லாம் போட்டு டேரெக்டாக பெல்ட்ரேஷன், நம்ம தான் ப்ராக்டிஸே பண்ணல, பெல்ட்ரேஷன் சிறுசாக இருக்குது இதை போட்டுருவோம், எடுத்து மாட்டிக்கிட்டு உட்காந்துட வேண்டியது. 4 பஸ்ஸில் ஏதோ எந்த பஸ்ஸில் வருதோ அதை எடுத்து உட்கார வேண்டியது. ஸோ கொஸ்டின் சூஸிங்கும் ரொம்ப இம்பார்ட்டன். நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, மெயின்ஸு போகிறவங்க இதெல்லாம் கேர்ஃபுல்லாக பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா அதான் சொல்கிறேன், ரீசனிங் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான செக்ஷன், ஈஸியான செக்ஷன் தான், ஆனால் இருந்தாலும் இம்பார்ட்டண்டான ஒரு செக்ஷன் ஓகேவா. ஸோ அதனால் வந்து இந்த செக்ஷனில் நீங்கள் நல்ல ஸ்கோர் எடுக்கணும் கண்டிப்பாக. ஸோ இந்த தப்பை அகைன் நீங்கள் பண்ணாதீங்க. மெயின்ஸ் போகிற கேண்டிடேட் மெயின்ஸுக்கு இப்போ இருந்தே கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ கொஸ்டின் சூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம், எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணும். ஸோ இதுதான். ஸோ இதனால தான் வந்து உங்களால் ரீசனிங்கை வந்து நிறைய பேர் நீங்கள் யாரெல்லாம் வந்து உங்களோட ரீசனிங் ஸ்கோர் 30 கீழே இருக்கிறீங்களோ நீங்கள் இந்த தப்பு தான் பண்ணியிருக்கிறீங்க. நானே சொல்கிறேன் அதை ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிற எக்ஸாம் இந்த தப்பை பண்ணாதீங்க ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் சோர்ஸஸ் எந்தெந்த சோர்ஸஸ் வந்து எந்தெந்த செக்ஷன்லேருந்து எந்தெந்த செக்ஷனுக்கு எங்கெங்கே சோர்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். என்னை பொறுத்த வர ஃபஸ்ட்டு சோர்ஸு டெலிகிராம் தான். நீங்கள் டெலிகிராமில் லாட் ஆஃப் சேனலில் இருப்பீங்க ஓகேவா. நீங்கள் ஒன்றுமே இல்லை, டெலிகிராமில் போயிட்டு மேலே சர்ச் பாக்ஸ் இருக்கும்ல, அதில் போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வேணும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சர்ச் பண்ணிட்டீங்கன்னா நிறையா வரும், மீடியா டவுன்லோட்ஸ் இப்படின்னு வரும். அதில் ஃபைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த நீங்கள் எந்தெந்த சேனலில், அதாவது ஆக்சுவலாக இதுக்கு வந்து நிறையா சேனல்ஸில் இருக்கணும், நிறையா வந்து டெலிகிராம் சேனல்ஸில் இருந்தால் தான் இது அவைலபிளாக இருக்கும். எந்த சேனல் இல்லாமல் இதை போய் சர்ச் பண்ணினா வராது ஓகேவா. ஸோ உங்கள் நீங்கள் இருக்கிற சேனல்லாம் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பற்றி, பிடிஎஃப் ஏதாவது வந்திருக்கும், அதெல்லாம் ஷோ ஆகும், அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எக்ஸாம்பிளுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பஸ்ஸில் வேணும்னா நீங்கள் அதே தான் இதில் ஃபைல்ஸ் பார்க்கணும். இப்போ இங்கிலீஷ் ஏதாவது வேணும்னா எரர் கொஸ்டின்ஸ்னு போட்டிங்கன்னா பிடிஎஃப்னு போட்டிங்கன்னா வரும் ஃபைல்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு சோர்ஸு டெலிகிராம் இருக்குது. டெலிகிராமில் எப்படி சர்ச் பண்ணணும் நான் சொல்லியிருக்கிறேன் ஓகேவா. இது வந்து காமன் ஃபார் ஆல் தி செக்ஷனுக்கும். நீங்கள் அதில் போய்ட்டு சர்ச் பண்ணி நீங்கள் இருக்கிற சேனலில் போட்ட பிடிஎஃப் உங்களால் எடுத்துக்கிற முடியும். ஒன்று. இப்போ குவான்ஸுக்கு மட்டும் வருவோம் தனியாக ஓகேவா. குவான்ஸுக்கு மட்டும் வரும். ஒன்று ஃபஸ்ட்டு நான் சொல்லிட்டேன் டெலிகிராம்ட்டு. ரெண்டாவது யூடியூப்பில் ஹர்ஷல் அகர்வால், ஆசிஸ் அரோரா ஓகேவா. தென் வெட்ரன் ஒருத்தர் இருப்பார், ஒரு சார் இருப்பார். தென் கௌசிக் மோகந்தி நினைக்கிறேன் ஓகேவா. தென் லோகேஷ் சர்மா, தென் ககன் பிரதாப், தென் அபினய் சர்மா ஓகேவா. ஸோ இத்தனை பேர் இருக்கிறாங்க ஓகேவா. இவங்களோட வீடியோவை போயிட்டு சர்ச் பண்ணி, இப்போ நீங்கள் ஏதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்க போகிறீங்க, இல்லை உங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாவது மிக்சடாக ஒரு 30 அப்ளிகேஷன் நான் சால்வ் பண்ண சொல்லிக்கிறேன், அப்போ 30 அப்ளிகேஷன் வேணும்னா ஹர்ஷல் அகர்வால் அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா வந்துடும். அவர் ஒரு வீடியோ வச்சுருப்பார், அந்த வீடியோவில் போயிட்டு நிறைய வீடியோ வரும், அதில் ஏதாவது ஒரு வீடியோ கிளிக் பண்ணி ஒவ்வொரு கொஸ்டினாக நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். அதில் வரும், ஷோவாகும், பஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணுங்கள். தப்பு இல்லைன்னா அவன் சொல்யூஷனே பாருங்கள், நெக்ஸ்ட் கொஸ்டின் போங்க. இதுக்கு மேலே என்ன சோர்ஸ் வேணும் உங்களுக்கு? எவ்வளோ இதில் வந்து லேக்ஸ் கணக்காக கொஸ்டின்ஸ் இருக்கும், லேக்ஸ் கணக்காக கொஸ்டின்ஸ் இதில் இருக்குது. இதுக்கு மேலே நீங்கள் எங்கே போய் உங்களுக்கு சோர்ஸ் வேணும் எனக்கு புரியவே இல்லை. தென் இன்னொன்று வந்து டெலிகிராமில் வந்து ஹார்டு மேக்ஸ்னு ஒரு சேனல் இருக்குது, அது 2019 ஸ்டார்ட் பண்ண சேனலு. அதில் போனீங்கன்னா மேலே போனீங்கன்னா அதில் வந்து லேக்ஸ் கணக்கில் அதில் கொஸ்டினை போஸ்ட் பண்ணிக்கிறாங்க, அதுக்கான சொல்யூஷனும் யாராவது டைப் பண்ணி அனுப்பியிருப்பாங்க. அதுலேயுமே லேக்ஸ் கணக்காக கொஸ்டின்ஸ் இருக்குது. இதை தாண்டி உங்களுக்கு என்ன சோர்ஸ் வேணும்னு தெரியல எனக்கு குவான்ஸில்.
ஓகேவா? இதுதான் குவான்ஸுக்கு. தென் ரீசனிங்க்கு. ஓகேவா? ரீசனிங்க்கு பசில் ஹப்புன்னு சொல்லிட்டு ஒரு 2000 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது வந்து குரோமில் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த பசில் ஹப்புன்னு சொல்லி ஒரு சேனல் வரும். அதில் ஏகப்பட்ட பசில்ஸ் இருக்கும். ஈஸி இருக்கும், மாட்ரேட் இருக்கும், தென் ஹை லெவல் பசில்ஸ் இருக்கும். ஸோ அந்த பசில்ஸ் அதில் வந்து ஒரு 2000 பசில்ஸ் கிட்ட, ஐ திங்க் 1000 மேலேயே பசில்ஸ் அதில் இருக்குது. ஓகேவா? தென் நீங்கள் போடுற மார்க்ஸ், ஏன்னா நம்ம மார்க் வாங்கி வச்சுருக்குறோம். அந்த மார்க்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறோன்னா போட்டு நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுல்ல. பழைய மார்க்கெலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐபிஎஸ் கிளர்க்லாம் முடிஞ்சிட்டு அதோட மெயின்ஸ் மார்க்கெலாம் இருக்கும். அதை போட்டு வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுல்ல. என்ன ஒரு இப்படி தான் நல்லா யோசிக்கணும். போட்டு வேஸ்ட் பண்ணிடக்கூடாது நம்ம. ஸோ என்ன பண்ணிடணும், அப்படியே அதை விட்டுட்டு அடுத்த டெஸ்ட் வரும்போது அதை எடுத்துகிட்டு அவன் புது பேக் போட்டுருவான். ஸோ அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இருக்காதிங்க தயவு செஞ்சு. ஐபிஎஸ்சில் இருக்கக்கூடிய மெயின்ஸ் மார்க்கை சப்மிட் கொடுத்துட்டு அதில் இருக்கிற ரீசனிங் கொஸ்டின்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இல்லையா, சப்மிட் கொடுக்க வேண்டாம். நீங்கள் டெய்லியும் ஒரு ரீசனிங் செக்ஷன் மெயின் செக்ஷன் போடணுமா, மெயின்ஸ் ரீசனிங் செக்ஷனை மட்டும் போட்டு மற்ற செக்ஷனை சப்மிட் கொடுங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் குவான்ஸுக்குமே இதில் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ரீசனிங் செக்ஷனில் போட்டு அதில் இருக்கிற குவான்ஸ் கொஸ்டின் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட இருக்கிற மார்க்ஸில் இருக்கிற கொஸ்டின்ஸு. ஸோ மார்க்ஸ் அகைன் இங்கே சோர்ஸ் வந்து இன்னொரு சோர்ஸு மார்க்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து இதில் இருக்கிறத நீங்கள் சால்வ் பண்ணுறக்கே உங்களுக்கு டைம் காணாது ரீசனிங் பொறுத்தவரை. ஏன்னா உங்கள்கிட்ட ஐபிஎஸ்சில் இருக்குது, பழைய ஐபிஎஸ்சில் இருக்குது, எஸ்பிஐ கிளர்க் இருக்குது, சாரி எஸ்பிஐ கிளர்க் ஐபிஎஸ்சில் இருக்குது, ஐபிஎஸ் பிஓ, இது போய் யூஏசிசின்னு இருக்கும், என்ஏசிஎல் இருக்கும். இந்த மாதிரி மற்ற அதர் எக்ஸாமுக்கான டெஸ்ட் மெயின்ஸ் பேக்கேஜெலாம் இருக்கும். அதில் ஒவ்வொன்றுலையுமே இருக்குது, எவ்வளவோ இருக்குது. இது போல் நீங்கள் 2-3 சோர்ஸ் வச்சுருப்பீங்க மார்க்கு. ஓகேவா? ஸோ இது போக ப்ராக்டிஸ் மார்க்கில் ஃப்ரீ குவிஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ ப்ராக்டிஸ் மார்க்கில் ஃப்ரீ குவிஸ் இருக்கும். அதில் நிறையா பசில்ஸ் எல்லாம் நல்லாவே இருக்கும். ப்ராக்டிஸ் மார்க் இருக்கிற அந்த பசில்ஸ் ப்ரிலிம்ஸும் இருக்கும், மெயின்ஸும் இருக்கும். ஸோ அகைன் குவான்ஸ்க்கு வரும்போது திருப்பி வந்து ப்ராக்டிஸ் மார்க்குடைய ஃப்ரீ குவிஸஸ். ஓகேவா? ஸோ ரீசனிங் இது போக வந்து யூடியூப். ஓகே, யூடியூப்பில் வந்து நிறையா சேனல்ஸ் இருக்குது ரீசனிங்க்கு. அவங்க சேனல்ஸில் உள்ள கொஷின்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தென் டெலிகிராமில் சொன்ன மாதிரி பிடிஎஃப் ஏதோ ஒரு ரீசனிங் பர்சன் வேணும், இல்லை பிளட் ரிலேஷன் பர்சன் வேணும்னா சர்ச் பண்ணி அந்த பிடிஎஃப் ஃபைல்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேவா? தென் இங்கிலீஷுக்கு அகைன் ப்ராக்டிஸ் மார்க் தான். அதில் ஃப்ரீ குவிஸ் நிறையா இருக்கும். தென் அடாவில் ஃப்ரீ குவிஸ் நிறையா இருக்கும். ஏகப்பட்ட குவிஸ் இருக்கும் அடாலெலாம், நல்லாவும் இருக்கும். அடாவில் இருக்கிற ஃப்ரீ குவிஸில் ஆர்சிலாம் சூப்பராக இருக்கும். ஓகேவா? தென் வீடியோஸ் தான். இதுக்கப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோஸ் தான். வீடியோஸ் வந்து நீங்கள் வந்து அகைன் சொல்கிறேன், நீங்கள் வீடியோஸ் உங்களை பார்க்க சொல்ல இருக்கிற கொஸ்டின்ஸை நீங்கள் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்மளுக்கு தேவை ப்ராக்டிஸுக்கு கொஸ்டின்ஸ். எங்கெங்கே தேடிக்கிட்டு இருக்கு, சர்ச் பண்ணி இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம். போய் ஏதோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சாபா மேம், ஹர்ஷித் மேம், அன்வேஷா, நிம்சா மேம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்களோட வீடியோஸை நீங்கள் ஏதாவது உங்களுக்கு எரர் கொஸ்டின் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்னா சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு போட்டு வச்சிங்கன்னா வந்துடும். அந்த வீடியோ இருக்கிற கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தெரியலனா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, அபித் சார். ஓகேவா? அடுத்த சோர்ஸ் வந்து மார்க்ஸு. நம்ம தான் இங்கே இப்போ ரீசனிங்க்கு ஒரு மார்க் போட்டுருக்கோம், மேலே இருக்கிற இங்கிலீஷ் இருக்குமே. ஸோ அதை ரீஅட்டம் மோட் கொடுத்துட்டு ஒவ்வொரு கொஸ்டினாக சால்வ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான். ஸோ இது போக வந்து நியூஸ் பேப்பர் கண்டிப்பாக ரீட் பண்ணணும். இதுதான் வந்து இங்கிலீஷ் சோர்ஸு. ஓகேவா? நிறைய குவிஸ் போடணும். ஸோ தென் நீங்கள் போடுற மார்க்ஸு ப்ளஸ் அடிஷ்னலாக நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு மார்க்ஸை வந்து சப்மிட் கொடுத்துருப்பீங்க, அந்த மார்க்ஸில் இருக்கிற கொஷின்ஸு இவங்க வீடியோஸ்லாம் பார்க்கலாம். அடா ஃப்ரீ குவிஸ் நல்லாயிருக்கும். ப்ராக்டிஸ் மார்க் ஓகே, பட் அடாவில் வந்து நல்லா இன்னும் ஆர்சிலாம் நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் இங்கிலீஷுக்கான சோர்ஸ் என்னை பொறுத்தவரை. ஓகேவா? சிஏக்கு சோர்ஸ் வந்து சொல்ல முடியாது, ஏன்னா ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொன்று ஃபாலோ பண்ணுவீங்க. ஓகேவா? நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணாலும் சரி 2 சோர்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. 2 சோர்ஸ் எடுத்துகிட்டு ஒரு சோர்ஸை தரவாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அதை ஒரு 2 டைம்ஸ் ரிவிஷன் பண்ணிட்டு செகண்ட் சோர்ஸை எடுத்து ரிவிஷன்
ஸ்டார்ட் பண்ணுங்கள். படிக்கக்கூடாது செகண்ட் சோர்ஸை. அப்படியே நீங்கள் படித்ததை வச்சு ரிவிஷன் பண்ணணும். அதில் 80+% வந்து சேம் கொஷின் தான் ஃபாலோ ஆகும். ஸோ 20% வந்து படிக்கும் போதே இது இப்போ பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். எதுவுமே தெரியாமல் படிக்கும் போது தான் கஷ்டமாக இருக்கும். நிறைய நியூஸஸ் நம்மளுக்கு தெரிஞ்ச நியூஸாக வரும்போது வேகமாக போகும். தெரியாத நியூஸ் ஊடல ஒன்று வரும், அதை அப்புறம் மனப்பாடம் பண்ணிட்டு போயிடலாம். அப்படியே ஃபாஸ்ட்டாக போகலாம். ஸோ இதுதான் சோர்ஸ். இதுக்கு மேலே வந்து இதுவே எனாஃப். ஓகேவா? ஸோ யூடியூப் அண்ட் டெலிகிராம்லேயே உங்களுக்கு லாட் ஆஃப் திங்ஸ் அவைலபிள். வேறு எங்கேயுமே நீங்கள் போய் தேடணும் அவசியமே இல்லை. நீங்கள் போய் ஏதோ ஒன்று வேணும்னா போயிட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள். எனக்கு இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எனக்கு சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்பா, நான் என்ன பண்ணுவேன், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பை சாபா மேம் போட்டேன்னா வந்துடும், இல்லை ஹர்ஷித் மேம் போட்டேன்னா வந்துடும். சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கொஷின்ஸ் போட்டாலே ஏகப்பட்ட இது வரும் வீடியோஸு. அந்த வீடியோஸை ரன் பண்ணி விட்டுட்டு ஒரு கொஷினை பஸ் பண்ணிட்டு நான் அதை வாட்சி சால்வ் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது. அவ்வளோதான். எனக்கு தேவை சோர்ஸு தான், எனக்கு தேவை இருக்கிற கண்டென்ட்டு தான். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சோர்ஸ் எப்படி எடுக்கணும், என்னென்ன சோர்ஸ் யூஸ் பண்ணுங்கிற வீடியோ கான இது. ஓகேவா? ஸோ ஏதாவது டவுட்னா கேளுங்க. நானும் மேபி வேறு ஏதாவது சோர்ஸ் இருக்குது அப்படின்னா நான் வந்து சொல்கிறேன். டெலிகிராமில் நிறைய சேனல்ஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பிடிஎஃப் போகிற சேனல்லாம் இருக்குது. அதை நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய பிடிஎஃப் அதிலேயே அவைலபிளாக கிடைக்கும் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ தேங்க்யூ.